வணக்கம் தோழர்களே, தோழிகளே. ஒரு சோகமான பதிவு. ஒரு 9 வயசு பொண்ணு ஸ்கூலில் தற்கொலை பண்ணியிருக்கு. எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுங்களா? ஆமாங்க. ஒரு தனியார் ஸ்கூலில் பசங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க, கூட படித்த பிள்ளைங்க கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பொண்ணு கிளாஸ் டீச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கு. கிளாஸ் டீச்சரும் பேசியிருக்காங்க. ஆனால் அந்த பசங்க திரும்ப அந்த பொண்ணு மேலேயே ஒரு பழியை போட்டுறாங்க. டீச்சர் போய் 2 பேர் உட்காருன்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் அந்த பசங்க போய் அந்த பொண்ணை கிண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு அழுகுது. ஆனால் என்ன சொல்லி கிண்டல் பண்ணாங்கன்னு தெரியல. அழுகுது. மீண்டும் டீச்சர்கிட்ட போகுது. ஆனால் அங்கே சொல்லலை. ஆனால் டீச்சர் பக்கம் நிற்கிது, போகிறாங்க, வராங்க. உடனே கிளாஸை விட்டு வெளியே போகிறாங்க. போய் 1வது மாடி, 2வது மாடி, கிட்டத்தட்ட 4வது மாடிக்கு போயிடுச்சு பொண்ணு. போய் அங்கேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. என்ன வயசு அந்த பொண்ணுக்கு? எதுக்காக இப்படி? அப்போ அந்த பொண்ணு மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளவு அசிங்கம் இருந்திருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். நாம் ஒரு தப்பு பண்ணுறோம். நம்ம பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு காலையில் நேரமாக அனுப்புகிறோம், சாப்பிட வைக்கிற ட்ரெஸ்ஸை போடுறோம். ஃபஸ்ட் ரேங்க் எடு, அவனை விட நீ படி, அவனை விட நீ ஃபஸ்ட் ரேங்க் வா, இல்லைன்னா எங்களுக்கு அவமானமாக போயிடும், கேவலமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறோமே தவிர்த்து குழந்தைங்களுக்கு ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்கறதில்ல. ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதை நீ சமாளிக்கணும். கஷ்டப்படக்கூடாது, அழுவக்கூடாது. டீச்சர்கிட்ட சொல்லு, இல்லையா வீட்டுக்கு எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு இது வரைக்கும் எந்த குழந்தைக்கும் நாம் சொல்லி தந்ததில்லை. படி படி படி, இதுதான். 2வது, முடிஞ்சிருந்தால் அந்த கிளாஸ் டீச்சர் இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அந்த பொண்ணு கிளாஸை விட்டு வெளியே போகுது, அது கூட அந்த டீச்சருக்கு தெரியல. கிளாஸ்லேருந்து ஒரு பொண்ணு வெளியே போகுதுன்னா அது முழு பொறுப்பு கிளாஸ் டீச்சருக்கு தான். எதுக்கு வெளியே போகிற, என்ன பண்ணுறன்னு கூட அவங்க பார்க்கல. அதை அவங்க கவனிக்காமல் இருந்திருக்காங்க. இதை இப்போ பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் யாரோ ஒருத்தர் இதை பார்த்து இனிமேல் சரி செஞ்சுக்கிட்டா நல்லது தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது குழந்தை விஷயம். இந்த உலகத்தில் இந்த குழந்தைங்க சந்தோஷமாக ஜாலியாக ஆடி பாடி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற வயசில் தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த குழந்தை மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் ஒவ்வொருத்தரும் தன்னோட குழந்தைங்களுக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. எங்கே போனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நன்றி. உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பீர்.